Noah began his life seriously from the time he was very young. நோவா மிகவும் சிறியவனாய் இருந்த பொழுதே சீரியஸாய் அவன் வாழ ஆரம்பித்தான். There is a message from Noah for little children. சிறு பிள்ளைகளுக்கு நோவாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தி உண்டு. For young people, வாலிபர்களுக்கு செய்தி உண்டு. For grown up people, வளர்ந்தவர்களுக்கு செய்தி உண்டு. For wives, மனைவிமார்களுக்கு செய்தி உண்டு. daughters, மகள்களுக்கு செய்தி உண்டு. sons, மகன்களுக்கு செய்தி உண்டு. daughters-in-law, மருமக்கள்மார்களுக்கு செய்தி உண்டு. preachers. பிரசங்கியாருக்கு செய்தி உண்டு. In this message of Noah, there is a message for everybody. இந்த நோவாவின் செய்தியிலே எல்லாருக்கும் செய்தி உண்டு. So if you have ears to hear, listen. ஆகவே காது உள்ளவர்கள் செவி கொடுங்கள். Noah was born to a man called Lamech. லாமேக்கு என்பவனுக்கு தான் நோவா மகனாக பிறந்தான். You read பிறந்தான். about in Genesis 5 verse 28. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். His father's name was Lamech. நோவாவினுடைய அப்பாவின் பேர் லாமேக். His grandfather's name was Methuselah. அவனுடைய தாத்தாவின் பெயர் மெத்தூசலா. Methuselah's father's name was Enoch. மெத்தூசலாவினுடைய தகப்பன் பெயர் ஏனோக்கு. Enoch walked with God for 300 years. We read in verse 22 of Genesis 5. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். And then God took him up to heaven. He never died. அவன் மரிக்கவே இல்லை. தேவன் அவனை உயிரோடு பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார். He was the first man to walk with God. தேவனோடு கூட நடப்பதற்கு அவன்தான் முதல் மனிதன். Adam was living those days. அந்த நாட்டில் ஆதாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். And Enoch must have talked with Adam for about 100-200 years. ஏனோக்கு ஆதாமோடு கூட கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகள் பழகி இருந்திருப்பான், பேசி இருந்திருப்பான். And he must have asked Adam, ஆதாமை கேட்டிருந்திருப்பான், how is it when you walked in Eden with God? ஆதாமே, நீ ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட நீ நடந்தாயே, உனக்கு எப்படி இருந்தது என்று கேட்டிருந்திருப்பான். Adam would have said, ஆதாம் சொல்லியிருந்திருப்பான், I was there only for 1 or 2 days, but those are the best days of my life. ஏதோ ஒரு நாள் அல்லது 2 நாள் தான் அந்த ஏதேன் தோட்டத்தை தேவனோடு கூட இருந்திருப்பேன், ஆனால் வாழ்க்கையிலே மிகவும் நேர்த்தியான சிறப்பான நாட்கள் அவைகள் தான் என்று சொல்லியிருந்திருப்பான். I was a stupid fool to listen to my wife. என் மனைவி பேச்சை கேட்கறதுக்கு நான் ரொம்ப முட்டாளா இருந்துட்டேன். And both of us were out. நாங்க 2 பேருமே அங்க இருந்து வெளியே போயிட்டோம். And Enoch heard that. ஏனோக்கு அதை கேட்டான். And he wondered, அவன் ஆச்சரியப்பட்டான். possible for a man to walk with God outside of Eden like Adam walked with God inside of Eden? ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக தேவனோடு கூட நடந்தது போல ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே ஒரு மனிதன் தேவனோடு கூட நடக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாக எழுந்தது. And he began to ask this question இந்த கேள்வி அவன் கேட்க ஆரம்பித்தான். after his son Methuselah was born. மெத்தூசலா என்கிற தன்னுடைய மகன் பிறந்த பிறகு For 65 years he had no children. 65 வருஷமாக அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. He prayed and prayed. You know, if you don't have children by the time you're 65, you really begin to pray. 65 வயசாகி உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. And he began to pray and ஆகவே pray. ஏனோக்கு ஜெபிக்க ஆரம்பித்தான். And as he prayed, அவன் ஜெபிக்க God gave him a revelation. தேவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். I'm going to give you a son, Enoch. ஏனோக்கே, உனக்கு நான் ஒரு மகனை கொடுக்க போறேன். Enoch was a godless man. ஏனோக்கு அப்பொழுது தேவனற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். He had no interest for 65 years. 65 ஆண்டுகளாக தேவனிலே அவனுக்கு விருப்பம் இல்லாதவனாய் இருந்தான். Then when he was praying, God spoke to him. அவன் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட பேசினார். You know, even godless people sometimes come to need and they begin to pray. தேவனற்ற ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட தேவை வரும்பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். God speaks to such people. அப்படிப்பட்டவர்களோடு கூட தேவன் பேசுகிறார். God told Enoch, ஏனோக்கை பார்த்து தேவன் சொன்னார், I'm going to give you a son. நான் உனக்கு ஒரு மகனை கொடுக்க போகிறேன். And you must name him Methuselah. அவனுக்கு மெத்தூசலா என்ற பெயரை நீ கொடுக்க வேண்டும். Methuselah means மெத்தூசலா என்றால் when he dies the flood will come. அவன் மரிக்கும் பொழுது வெள்ளம் வந்துவிடும். When he dies the judgment will come. அவன் மரிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு வந்துவிடும். When he dies it will come. அவன் மரிக்கும் பொழுது இது நடக்கும். He did not know what exactly it was, but he knew some type of judgment will come when this little child of mine dies. அது என்ன என்று அவனுக்கு அவ்வளவாக விளங்காவிட்டாலும் ஏதோ என்னுடைய மகன் வளர்ந்து மரிக்கும் பொழுது ஏதோ ஒரு விதமான தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று மாத்திரம் அறிந்திருந்தான். And that brought a fear into அது அவனுக்குள்ளாக ஏனோக்கினுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வந்தது. When a little baby is born, you don't know that it's going to live for 969 years. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 969 ஆண்டுகள் உயிரோடு வாழும் என்று உங்களுக்கு தெரியாது. He didn't know that. அவனுக்கு அது தெரியாது. He thought it would any day this child will die. எந்த நாளிலேயும் இந்த குழந்தை மரித்து விடும் என்று அவன் எண்ணினான். And every day when he called Methuselah, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனை மெத்தூசலாவே, ஏப்பா இங்க மெத்தூசலா இங்க வா என்று கூப்பிடும் பொழுது he was reminded of judgment. அவன் நியாய தீர்ப்பை குறித்து Because his ஞாபகப்படுத்தப்பட்டான். name was when he dies it will come.
அவன் மரிக்கும் பொழுது அது வரும் என்பதுதான் மெத்தூசலா என்ற பெயருக்கு அர்த்தம். Judgment will come. நியாய தீர்ப்பு வரும். Can you imagine having a child like that in your house? உங்களுடைய வீட்டிலே இப்படி ஒரு குழந்தை இருந்தால் கற்பனை செய்து பண்ணி பாருங்க. God has told you when your child dies, that's the end of the world. உங்களுடைய மகன் மரிக்கும் பொழுது அதான் உலகத்தின் முடிவு என்று தேவன் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பாரே. ஆனால் every time that child gets a little fever, you will begin to become wholehearted. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் வந்து விட்டால் ஐயோ மரித்து விடுமோ, குழந்தை தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துடுமோ என்று சொல்லி உங்களுக்கு பயம் வந்து விடும். And that's why we read here. ஆகவே தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். Verse 22. 22ஆம் வசனம். After he became the father of Methuselah, Enoch walked with God for 300 years. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். That fear of God, தேவ பயம், that fear of judgment. நியாய தீர்ப்பை குறித்த பயம். And Enoch was the first preacher in the world. உலகத்திலே முதல் பிரசங்கியார் யார் தெரியுமா? ஏனோக்கு. We read in the book of Jude. யூதா புத்தகத்திலே வாசிக்கிறோம். It's the second last book of the Bible. வேதத்திலே கடைசியிலிருந்து இரண்டாவது புத்தகம். That Enoch was the first prophet. ஏனோக்கு தான் முதல் தீர்க்கதரிசி. Verse 14. 14ஆம் வசனம். Enoch prophesied saying the Lord is going to come to execute judgment all these ungodly people for all the ungodly deeds and ungodly words they have spoken. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல விதமான அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் என்று எனக்கு சொல்கிறார். Enoch was the first person who said your ungodly words will also be judged by God. அவபக்தியான வார்த்தைகளும் தேவனாலே நியாயம் தீர்க்கப்படும் என்று சொன்ன முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு. Even today people don't preach that you have to be careful about your words. இன்றைக்கும் ஜனங்கள் பிரசங்கிப்பதில்லை உங்கள் வார்த்தையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற பிரசங்களை நீங்கள் கேட்பதில்லை. Jesus said angry words can take you to hell. கோபமாய் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று இயேசு சொன்னார். Very few believers believe that. ஆனால் ஒரு சில விசுவாசிகள் மட்டுமே இதை விசுவாசிக்கிறார்கள். Many of you sitting here don't believe it because you're like Lot. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களில் அநேகர் நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. Because you're like Lot. என்றால் நீங்கள் லோத்தை போல இருக்கிறீர்கள். You're just listening to this prosperity gospel and making a lot of money, not careful about your words, not careful about your actions. உங்களுடைய வார்த்தையை குறித்தும் நீங்கள் கவனமாய் இருப்பதில்லை, உங்களுடைய செய்கையை குறித்தும் கவனமாய் இருப்பதில்லை. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செழிப்பின் உபதேசம் தான். I want to warn you. நான் உங்களை எச்சரிக்கிறேன். Enoch preached a gospel of judgment. ஏனோக்கு நியாய தீர்ப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். There are very few people who preach that gospel of judgment against sin. பாவத்துக்கு விரோதமாக நியாய தீர்ப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கியார் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். God will judge people who live in sin. பாவத்திலே வாழுகிறவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். Speak sinful words. பாவமான வார்த்தைகளை பேசுகிறவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். Who live sinful lives. பாவமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை, who fool around with adulterous relationships. வேசித்தனம் விபச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றுகிறவர்களை, who cheat people with money, பணத்திலே மக்களை ஏமாற்றுகிறவர்களை, who hate people, ஜனங்களை வெறுக்கிறவர்களை, don't forgive others, மற்றவர்களை மன்னிக்காதவர்களை, God will definitely judge all such people even if they call themselves believers. தங்களை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொண்டாலும் கூட தேவன் இப்படிப்பட்டவர்களை கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். But Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். And then he died. அவன் மரித்தான். 69 years later, அதற்கு பிறகு 69 ஆண்டுகள் கழித்து Noah was born. நோவா பிறக்கிறான். He never met Enoch. நோவா ஒரு காலம் ஏனோக்கை பார்த்ததில்லை. But he used to talk to his grandfather when he was a little boy. ஆனால் இப்பொழுது நோவா சிறு பையனா இருக்கிறான். அவங்க தாத்தா கிட்ட நிறைய கதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பான். He would sit on his grandfather's lap. தாத்தாவும் மடியில உட்கார்ந்துகிட்டு தாத்தா சொல்லுங்க கதை என்று கேட்பான். Tell me about your father Enoch. உங்க அப்பா ஏனோக்கை பற்றி சொல்லுங்க தாத்தா என்று கேட்பான். And Methuselah would tell this little boy about Enoch, his father. அப்பொழுது மெத்தூசலா தன்னுடைய தகப்பன் ஏனோக்கை குறித்து நோவாவினிடத்திலே கதைகளை எல்லாம் சொல்லி இருந்திருப்பார். And Methuselah would have said, I have never seen a man like my father. எங்க அப்பாவை போல ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி மெத்தூசலா சொல்லி இருந்திருப்பான். He was a fearless man. அவன் பயமில்லாத ஒரு மனிதன். He was not at all interested in money. அவனுக்கு பணத்திலே விருப்பமே இல்லை. He was not interested in pleasing any man. எந்த மனிதனையும் பிரியப்படுத்துவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி Nobody supported him. யாருமே அவனை தாங்கவில்லை. He was a lone preacher of righteousness. நீதியை குறித்து பிரசங்கித்த தனியதான ஒரு மனிதனாய் இருந்தான். People laughed at him and mocked him. அவனை ஜனங்கள் பார்த்து எள்ளி நகைத்தார்கள். But my father walked with God. ஆனால் என்னுடைய அப்பா தேவனோடு கூட நடந்தார். I used to sometimes see my father go into the forest for a walk. சில சமயத்துல நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா காட்டுக்குள்ள நடையா போவார், வாக்கிங் போவார். Come back after hours. எவ்வளவு மணி நேரங்கள் கழித்து திரும்ப வருவார். His face would be all shining. அவருடைய முகம் பார்ப்பதற்கு பிரகாசமா இருக்கும். I knew he had been with God. அவர் தேவனோடு கூட இருந்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். This little boy Noah, இந்த சின்ன பையன் நோவா, he heard all this. இவைகள் எல்லாம் கேட்கிறான். 10 years old, 15 years old. 10 வயசு ஆச்சு, 15 வயசு ஆச்சு நோவாவுக்கு. See, Noah lived with Methuselah for 600 years. 600 ஆண்டுகளாக மெத்தூசலாவோடு கூட நோவா வாழ்ந்தான். Then only Methuselah died and the flood came. அதற்கு பிறகுதான் மெத்தூசலா மரித்தான், வெள்ளம் வந்தது.
And in this little boy's heart came a desire. அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துல ஒரு ஆசை வந்துச்சு. If Enoch can walk with God, ஏனோக்கு தேவனோடு கூட நடக்க முடியும் என்றால் I also want to walk with God. நானும் தேவனோடு கூட நடக்க வேண்டும். I told you Noah has a message for you, little boys and girls. சின்ன பிள்ளைகளே, தம்பிகளே, சின்ன தங்கைகளே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நோவாவுக்கு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குன்னு. I pray that you young boys and girls 10, 17, 18, 19, 20 years old will have a desire like Noah. 16, 17, 18 வயசு ஆகும்போது நோவாவை போல இருக்க வேண்டுமே நான் என்றதான ஒரு ஆசை இப்பொழுதே உங்களுக்கு வர வேண்டும். He became a preacher only much later. அவன் எவ்வளவு ஆண்டுகள் கழித்து தான் பிரசங்கியாராய் மாறினான். When he was a little boy, சின்ன பையனா இருக்கும் பொழுதே he had a desire after God. அவனுக்குள்ளாக தேவன் மேலே ஒரு தாகம். And it's wonderful if you have that desire. Long before I was born again, நான் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பதாக எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாக I had a desire after God when I was 10 or 12 years old. நான் 11 வயசு 12 வயசா இருக்கும் பொழுதே நான் தேவன் மேல எனக்கு ஒரு ஆசை இருந்தது. I believe that if you have a little desire after God in your heart, God will have a great plan for your life in the future. அந்த ஆசை உங்கள் உள்ளத்திலே இருக்கு அப்படினா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Don't be like Lot, interested in the things of this earth. இந்த பூமிக்குரிய காரியங்களில் விருப்பமாய் இருந்த லோத்தை போல நீங்கள் இருக்க வேண்டாம். But listen to the stories of men who walk with God. தேவனோடு கூட நடந்த மனிதருடைய கதையை கேளுங்கள். Today we don't have anybody like Methuselah, but we've got books that tell us the stories of men who walked with God. இன்றைக்கு மெத்துசலாவை போல अनेक மக்கள் இல்லை, ஆனால் தேவனோடு கூட நடந்த மனிதர்களை குறித்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறது. I used to read that as a young man. நான் வாலிபனா இருக்கும்போது அந்த புத்தகங்களை வாசிப்பேன். I had a great desire. எனக்கு பெரிய ஆசை. Lord, ஆண்டவரே, I want to walk with you. நான் உம்மோடு கூட நடக்க வேண்டும். When I was young, நான் சிறு பையனா when you are young, நீங்கள் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது tell God, Lord, I want to walk with you. ஆண்டவரே, உம்மோடு கூட நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. I want to walk with you, Lord Jesus. ஆண்டவரே இயேசுவே, உம்மோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். Every day of my life. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் I don't want to be like these other boys and girls in school. ஸ்கூல்ல இருக்கிற மற்ற பையங்களை போல பிள்ளைகளை போல நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. I don't want to talk the useless things that these college girls and boys are talking about. இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பேசுகிற பிரயோஜனமற்ற காரியத்தை நான் பேச விரும்பல ஆண்டவரே. I don't want to ruin my mind with the filthy cinemas and the things they show on television nowadays. டிவியிலேயும் சினிமா காட்சிகளிலும் காண்பிக்கிற அசிங்கத்தை பார்த்து என்னுடைய மனதை கரைப்படுத்த விரும்பவில்லை ஆண்டவரே. I want to walk with God. நான் தேவனோடு கூட நடக்க வேண்டும். That is the desire that Noah had in his heart. இந்த ஆசை தான் நோவாவுடைய உள்ளத்தை பற்றி பிடித்திருந்தது. And you know, whenever God sees a desire like that in somebody's heart, எப்பொழுதெல்லாம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை யாருடைய உள்ளத்திலாவது பார்க்கிறாரோ, God grants him that desire. அந்த ஆசையை பெருக செய்கிறார். In the last days, கடைசி நாட்களிலே, the last days will be like the days of Noah. கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தை போலவே இருக்கும். Sexual evil, violence, பாலியல் பலாத்காரம், கொடுமை, தீவிரவாதம். But God will look for people like Noah. ஆனால் நோவாவை போல எங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று தேடிக் கொண்டிருக்கிறார். Is he going to find some people like Noah in Tuticorin? தூத்துக்குடியிலே நோவாவை போல ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை தேவன் கண்டுபிடிக்க போகிறாரா? It says here, இங்கே பார்க்கிறோம், that God said he was so sorry, verse 6, that chapter 6 verse 6 of Genesis, that he made man on the earth. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். And he decided, verse 7, I'm going to blot out the entire human race. முழு மனுஷ வர்க்கத்தையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். All men, animals, everything, I'm going to destroy them. மனுஷனையும் அங்கே உள்ள பிராணிகள் ஆகாயத்து பொருள் அனைத்தையும் நான் அழித்து விடுவேன் என்று சொன்னார். God looked out on the earth and he found the whole earth was full of wickedness, verse 5. ஆகவே தேவன் அங்கே பூமியை தேடி பார்க்கிறார். தேடி பார்க்கும்போது முழுமையாக அக்கிரமம் தான் பெருகி இருந்தது. Wickedness everywhere in all people. எங்கு பார்த்தாலும் இவனுடைய உள்ளத்திலே கொடுமை, அவனுடைய உள்ளத்திலே அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம் தான் இருந்தது. But he saw one man, ஒரு மனிதனை பார்த்தார், who wanted to walk with God. அவன் தேவனோடு கூட நடக்க விரும்பினான். One young man, ஒரு வாலிபன், and he was so delighted. அவன் அதிகமாய் சந்தோஷப்பட்டார். God was so delighted that he found one man. ஒரு மனிதனை கண்டுபிடித்ததற்கு தேவன் அவ்வளவு மகிழ்ந்தார். And I'll tell you this, நான் இதை உங்களுக்கு if சொல்லுகிறேன், God finds one man in Tuticorin who has a great desire to walk with him, தேவனோடு கூட நடப்பதற்கு அளவில்லாத தாகம் கொண்ட ஒரு மனிதனை தூத்துக்குடியிலே தேவன் பார்ப்பாரானால், one young girl, அல்லது ஒரு வாலிப தங்கை, God will be so delighted. தேவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். God looked all over Israel for a young girl who could be the mother of Jesus. இயேசுவுக்கு தாயாக இருக்கும்படியாக தேவன் இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாய் தேடி பார்த்தார். Everybody was worldly. எல்லாரும் உலகத்தாராய் இருந்தார்கள். Then in Nazareth he found one young girl. நாசரேத்திலே ஒரு வாலிப தங்கையை பார்த்தார். 19 years old, godly, humble, wholehearted. 19 வயது நிறைந்த தேவபக்தியுள்ள தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீ. And that is how God is looking even today. அப்படிதான் இன்றைக்கும் தேவன் பார்த்து He had a கொண்டிருக்கிறார். purpose. அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. In Noah's time, in Mary's time,
நோவாவின் காலத்திலேயும் சரி, மரியாளுடைய காலத்திலும் And சரி, he has a purpose today in Tuticorin. இன்றைக்கும் தூத்துக்குடியிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. But he needs people who have a tremendous desire to walk with God. ஆனால் தேவனோடு கூட நடப்பதற்கு அளவில்லாத தாகம் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறார். Who want to be free from sin. பாவத்திலிருந்து விடுதலை தேடுகிறவர்கள். Who want to have no bitterness in their heart. உள்ளத்திலே யார் மீதும் கசப்பில்லாதவர்கள். Who want to control their tongue. தங்கள் நாவை Control கட்டுப்படுத்துகிறவர்கள். their eyes. கண்களை கட்டுப்படுத்துகிறவர்கள். தங்களுடைய கரங்களை கட்டுப்படுத்துகிறவர்கள். Control their appetites. தங்களுடைய பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறவர்கள். Who want to walk with God. தேவனோடு கூட நடக்க He விரும்புகிறவர்கள். doesn't find many people like that. அநேகர் அப்படி இருப்பதை தேவன் பார்ப்பதில்லை. But because he found Noah. ஆனால் நோவாவை தேவன் பார்த்தபடினாலே, It says in verse 8, Noah found favor in God's eyes. 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Oh, how wonderful that is. எவ்வளவு அற்புதமான காரியம்.